என்னப்பா? இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல நான் கலந்துக்கிறேன். பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் அது எனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த பணத்தை மனமுறியாம என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. எனக்கு காசு மாலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. சரிம்மா. போமா அண்ணே, அவருக்கு ஏசி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப நாளாச்சு. இந்த 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா அவருக்கு ஏசி பண்ணி கொடுத்துருவேன். இந்தா பரவி, இன்னைக்காவது உன் பொண்டாட்டிக்கு ஒரு 10 பைசாக்கு மல்லிப்பூ வாங்கி. குரங்கு கொண்டாந்துச்சா அப்பா, அதுக்கு முன்னால 7-8 பேரு ஏப்போம். என்னப்பா பாக்குறீங்க? உங்களை மாதிரி பழமொழி பேசுறேன்னா உங்க இடத்த பிடிக்கலாம்னுதான். சரி சரி அண்ணா, புறப்பட நேரமாச்சு, புறப்படுங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு தான் வெற்றி. ஓகே? அனுமார கும்பிட்டுட்டு போ. எந்த நேரத்துல எதிரில் வரணும்னு தெரிய வேண்டாம். வந்து காபி. காப்பியா? காப்பி கண்ட்ரி ப்ளூஸ். அட பாவி, அப்பாவி பொண்ண இந்த பாடுபடுத்துறியே. இன்னைக்கு மேட்ச்ல நீ ஜெயிக்க போறதே இல்ல. என்னங்க ஏன் புள்ளைய கழிச்சு கொட்டுறீங்க? புள்ளையாவன் பொண்ணை பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கணும். ஆமா, பிள்ளையார பிடிச்சேன், குரங்கா போச்சு, கைய சொரிஞ்சேன், சிறங்கா போச்சு. இவ இப்படி இருப்பான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு சௌரியமா பழமொழியோட ஓமொழியும் சேர்த்து கோத்துக்குவியே. அம்மா அம்மா, என் பையன் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடு. ஏம்மா ரொம்ப வலிக்குதா? இல்ல மாமா, இந்த வலியை விட சின்ன பொண்ணு என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களே, அந்த வலிதான் மாமா அதிகமா இருக்கு. ஏன் மாமா தலை குனியறீங்க? தலை நிமிருங்க. இப்படிப்பட்ட ஒரு மகனை பெத்தத்துக்கு நான் தலை குனியறேன். இப்பேற்பட்ட ஒரு மருமகளை அடைஞ்சதுக்கு தலை நிமிர்றம்மா. காஃபி 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 காஃபி. மந்தையில மேயற வெள்ளாடு, சந்தைக்கு போனா சாப்பாடு, தோத்துட்டு வந்தான ஊப்பாடு. தங்கச்சி காஃபி. பாலும் இல்ல சர்க்கரையும் இல்ல, காபிக்கு எங்க போறது? காபி குடிக்கலன்னா நீங்க செத்தா போயிடுவேன். தங்கச்சி பாத்தியாப்பா உன் நிலைமைய? நீட்ன காஃபிய விசிறி அடிச்ச, இப்ப காபிக்கா கை நீட்டிட்டு அலையற. இங்க கிடைக்காது. இது அலிபாபா குகை மாதிரி. காசு இருந்தா தான் கதவு திறக்கும். என்ன பாக்குற? அவ்வளவுதான். கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கட்டப்புள்ளானாலும் கதவை சாத்தடி. என்னங்க, இந்த தடவையாவது உங்க அண்ணன் திருந்து வர? திருந்தல நிச்சயமா ஒரு மனுஷனே இல்ல. செல்வி, இந்த தடவை அவரு நிச்சயமா தெரிஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். அம்மா நான் ஜெயிச்சிட்டேன். பணம். காபி குடிக்கணும். அண்ணா அண்ணன் காபி குடிக்கிறத என்ன? பாதாம் காபி தான் குடிக்கணும். பாதாம் பால் குடிக்கணும். காபி தான் குடிக்கணும். பாதாம் பால் குடிக்கணும். பாதாம் பால்.
லக்ஷ்மி, என்னையவ கூப்பிட்டீங்க? லக்ஷ்மி என்னங்க? என்ன அழாத. உன்னோட அன்பை பிடிச்சிக்காம கேப்பார் பேச்சு கேட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு. ஐயோ, என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன நீங்க லட்சுமின்னு பேர் சொல்லி கூப்பிட்டப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? கிரிக்கெட்ல எவ்வளவோ செஞ்சுரி அடிச்சேன், ஆனா வாழ்க்கையில டக் அடிச்சிட்டேன். பாவம், நீயும் இந்த பெட்ரூம்க்கும் சமையல் ரூமுக்கும் ஓடி ஓடி ரன் எதுவுமே எடுக்காம கழிச்சு போயிட்ட இல்ல? தப்பு நம்ம 2 பேர் மேலேயும் இல்லைங்க. அம்பையர் சரியில்லை. அம்பையர் எங்க அம்மா தானே. ஏதோ நடந்து போச்சு. நீ என்ன மன்னிச்சுன்னு சொன்னாதான் என் மனசு ஆறும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் வாய உன் கையால மட்டும்தான் புத்துவியா? பின்ன எதால மூடணுங்கிறீங்க? லிப்ஸ். அம்மா வராங்க பராக், அம்மா வராங்க பராக், மாமியார் ஜாக்கிரதை. அடியே லட்சுமி, மணி 6 இன்னும் அந்த எருமை தூங்கிட்டு இருக்கு போல இருக்கு. அத்தை இந்தாங்க காஃபி. அக்கா நின்றுக்கலையா? இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைரக்கல்லுன்னு நீங்க திட்டிகிட்டே இருந்திருக்கணும். தூர விட்டு வாழை பிடிச்சா அதான் வாழாட்றா. ஆட்டுவாடி ஆட்டுவா. இப்ப பாரு அவ வாழ ஒட்ட நறுக்கிறேன். அடியே இன்னும் என்னடி தூக்கம்? இறங்கி வாடி. என்னத்த? சிங்கமே கீழே நிக்குதான், சித்தரும்பு மேல பறக்க நினைக்குதோ? ஒண்ணு இல்ல அத்தை, உங்க இடத்த பிடிக்கலான்னு பாக்குறேன். ஏன் மகாராணி கீழே இறங்கி வந்து பேச மாட்டீங்களோ? அத்தை கூப்பிட்டீங்களா? கூட்டிங்க லாவா தொண்டை தண்ணி வத்த அலறிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது உடம்புல பயம் இருக்கணும். அத்தை நல்லா குளிர் விட்டு போச்சு. இந்தம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஏன் இந்த பாடு படுத்துற? ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டாலும் டாப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியே. அத்தையே பேசாம இருக்காங்க, நீ ஏன் இப்படி பேசுற? அவதாண்டி பேசுவா, அவதான் இந்த வீட்டு மருமக. அப்போ நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? ஏடி எழுத்தா பேச. நிறுத்துமா. எப்ப பார்த்தாலும் தகராறுதான். இனிமே இந்த வீட்டுல யாரும் லட்சுமியை கை நீட்டி அடிக்க கூடாது. ஏண்டா? அவ என் பொண்டாட்டி. கொண்டாட்டியா? அடடடா, ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு மட்டும் பாசம் பாலா பெருகி பன்னீரா கொப்பளிக்குதே. இதோ பாருமா, இத்தனை நாள் நீ லட்சுமி மிருகமா நடந்தது போதும். இனிமேலாவது அவ மனுஷியா இருக்கட்டும். பாவம், அவ சந்தோஷமா இருக்கணும். அடியாத்தி, இத்தனை நாள் எங்க அம்மா சந்தோஷமா இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க எங்க அத்தைக்கு என்ன தலையெழுத்தா? எங்க அத்தைக்கு என்ன மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, ரோஷம் இல்லையா, வெக்கம் இல்லையா? என்னம்மா சொல்ற? அப்படின்னா என் பையனுக்கு சூடு இல்லையா, சோழனை இல்லையா, வகை இல்லையா, பக்கு இல்லையா? என்ன இல்ல? இத பாரு, அவன் நினைச்சான் நான் இப்போ பொண்டாட்டி எழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். எங்க போக சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு மேலே அவன் இங்க இருந்தா அவன் மனுஷனே இல்ல. இதுக்கு மேல எங்க அத்தை இவங்களை வச்சிருந்தா இவங்க மனுஷியே இல்ல. பாத்துருவோமா? பாத்துருவோம். நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. இப்படி நன்றி கெட்ட மகன் இருந்தா என்ன, இல்லனா என்ன? இல்லையா அத்தை? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு அதே கண்ணதாசன் தான் சொல்லியிருக்கிறார். இல்லடா மாவனே. அத்தை மகாலட்சுமி, நாம இந்த நரகத்தை விட்டே போலாம். அத்தா, அரகுரு ஷேவிங் கூட போறீங்க? வழியில 1000 கடை இருக்கு, வழிச்சுக்குவேன். முகத்தையாவது கழுவிட்டு போங்களேன். நான் இந்த வீட்டுல எதையும் கழுவ தயாரா இல்ல மகாலட்சுமி. பரவாயில்லையே, எனக்கு மகனா பிறந்தும் ரோஷக்காரனா இருக்கிறான். அத்தை, காலுக்கு ஒரு செருப்ப கழிட்டு தான் எறியணும். உங்க சார்பில் நான் செஞ்சது சரிதானே? சரிதாம்மா. அம்மாடே, இந்த வருஷத்துக்கு இது போதும். அம்மாடே